ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்என்டியில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து 500 ப்ளஸ் வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 30Kக்கு மேலே உங்களுக்கு சேலரியே வந்து வரும். ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மொபைல்லேயே நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேல் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். இப்போ இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ எல்என்டி உங்களுக்கு வந்து லார்சன் அண்ட் டியூப்ரோட தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய பேஜ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழேயே இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரைனிங்க்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஜாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் நீங்கள் யூஜி டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தா பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸு, பிஏல வந்து பாருங்கள் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க இதெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 12 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் பேஸ்டு போஸ்டிங்காக இருந்தால் உங்களுக்கு 3 லட்ச ரூபா பர் ஆனம்க்கு வந்து உங்களுக்கு சேலரியாக வந்து இருக்க போகுது. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 25,000 சேலரி வந்து வரும். அதே நீங்கள் ப்ராஜெக்ட் சைட்டில் போய் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா 3,57,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 30,000 கிடைக்க சேலரியாக வந்து இருக்கும். ஸோ இதில் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் நீங்கள் ரெகுலரில் தான் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரியை வந்து நீங்கள் வந்து யூஜி டிகிரியை ஃபுல் டைமில் தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். பார்ட் டைமோ கரஸ்பாண்டன்ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டிகிரியை வந்து பாருங்கள் 60% நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் 10th 12th ஸோ டிகிரியில் வந்து 60% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்லாக் அரியர்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அரியர் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்ன் பிட்வீன் சொல்லி 1 ஜூலை 2001 30 ஜூன் 2006 நீங்கள் பிறந்தவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தோன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் அப்போ உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா இங்கே வந்து பாருங்கள் இந்த ப்ரௌஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 MBக்குள்ளே இருக்கணும் அந்த ஃபைல் சைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட ஸ்டேட்லேருந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆஸ் பர் தி ஆதார் படி உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர்லேருந்து உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஸோ டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட எஜுகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்கள்கிட்ட அரியர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து இப்போ ஆக்டிவாக இருக்கா என்னங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. காலேஜோட டைப்லேருந்து ஸோ உங்களோட ரெஷ்யூம் வந்து பாருங்கள் இந்த ப்ரௌஸ் ஃபைலில் வந்து 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த ரெஷ்யூம் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா அக்னாலஜ்மெண்ட்டில் வந்து பாருங்கள் அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு என்ன ரவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இமெயில் மூலிமா இன்டிமேஷன் வந்து வரும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.